Taste the Daily. கோவை சிங்காநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் சிதிலமடைந்த சாலைகளை உடனடியாக பராமரிக்க வலியுறுத்தி வீடியோ தொகுப்புடன் கோவை மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தார். பீளமேடு 26வது வார்டு பகுதியில் நீண்ட காலமாக குண்டும் குழியுமாக கிடக்கும் சாலைகளில் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி நிற்பதையும், செங்கலியப்பா நகரி, முருகா நகர் மற்றும் ஒண்டிப்புதூர் உட்பட பல இடங்களின் அவல நிலை குறித்தும் எடுக்கப்பட்ட வீடியோ தொகுப்பை கோவை மாநகராட்சி ஆணையாளரிடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் வழங்கினார். இத்துடன் மாநகராட்சி ஆணையாளரிடம் தொகுதிக்கான வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மனுவும் அளித்த அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவிந்தராஜபாளையத்தை சேர்ந்த முத்துப்பிரபு என்பவருக்கும் காட்டுக்கோட்டையை சேர்ந்த திருமணமான பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும், அந்த பெண்ணின் குடும்பத்தாரிடம் சென்று திருமணம் செய்து வைக்குமாறு கூறியதால் முத்துப்பிரபுவை அடித்து கொலை செய்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். முத்துப்பிரபுவை அடித்து கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது உறவினர்கள் சேலம் சென்னை பிரதான சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நிதி ஒதுக்குவதில் பேரூராட்சி நிர்வாகம் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டி அதிமுக கவுன்சிலர் பேனருடன் கூட்டத்தில் கலந்து கொண்டார். உதயேந்திரம் 15வது அதிமுக வார்டு கவுன்சிலர் சுகன்யா தினேஷ்குமார் தனது வார்டுக்கு பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் திறனற்ற திமுக பேரூராட்சி தலைவர் பாரபட்சம் காட்டி நிதி ஒதுக்காமல் உள்ளதாகவும், தனது வார்டில் எந்த பணிகளும் செய்யாமல் அலைக்கழித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் உதயேந்திரம் பேரூராட்சியில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர் நிதி குறித்த பேனரை ஏந்தியவாறு வந்து திறனற்ற திமுக பேரூராட்சி தலைவர் மற்றும் பேரூராட்சி அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வங்கக்கடலில் ஃபெஞ்சல் புயல் உருவாகியுள்ள நிலையில் கடலூர் துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த புயல் துறைமுகத்திற்கு இடதுபுறமாக கரையை கடந்து செல்லும் என எதிர்பார்ப்பதாகவும், இதனால் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும் என அறிவிக்கப்படும் விதமாகவும் இக்கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.